ஆதி பாரதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி தான் பணம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கையங்கலமாக பிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா பாரதியோட அம்மாவும் பாட்டியும் ஆதிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு ஆதி, நீயே இப்படிலாம் பண்ணலாமா? பாரதி அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. அவள் என்றைக்குமே இந்த மாதிரிக்கு ஒன்று நினச்சதே கிடையாது. கஷ்டப்பட்ட காலத்திலே நாங்கள் இந்த மாதிரிக்கு நடந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது பாரதி இப்போ ஒரு நல்ல வேலையில் தானே சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறா. அப்படி இருக்கும்போது அவள் இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. 5 வருஷமாக அவள் அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இது வரைக்கும் அவளுக்குன்னு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்திருக்கிறா. ஆனால் இன்னைக்கு இப்படி நடந்திருக்குன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆனால் பாரதி மட்டும் இந்த மாதிரிக்கு கிடையாது, தப்பானவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோட அம்மாவும் பாட்டியும் ஆதிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மித்ரா சொல்கிறாங்க, இப்படிலாம் பாரதி பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பாரதி மேலே நம்ம எவ்வளோ தூரம் நல்ல அபிப்பிராயம் வச்சுருந்தோம், ஆனால் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா அவங்க பாரதியை பற்றி ஆதி முன்னாடியே அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆதிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தோம்னா ஆதி, மித்ரா, சுதாகர் எல்லாருமே அவங்க கிளம்புறாங்க. அப்போ ஆதி நின்று அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாரதியோட அம்மாவும் பாட்டியும் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்போ தமிழும் ஆதித்யாவும் அவங்களும் அழுதுட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அம்மாவை வெளிக்கொண்டுட்டு வரணும், அம்மா தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஆதி அவங்களே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சுதாகரும் மித்ராவும் சொல்கிறாங்க, என்ன ஆதி, எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க? வாங்க, இதுக்கு மேலே நம்மளுக்கு இங்கே வேலை கிடையாது. பாரதி மேலே நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம், ஆனால் அவள் இப்படி துரோகம் பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஆதி அழைச்சிக்கிட்டு போயிருந்தாங்க. ஆதி இப்படி போகிறத பார்த்துக்கிட்டு பாரதியோட அம்மா ரொம்பவே கண்கலைங்க அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா காரில் வந்துட்டு இருக்கும்போதே மித்ரா சொல்கிறாங்க, நம்ம பாரதி மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். அவள் வீட்டுக்கு போகும்போது கூட நான் அவள் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இருந்தாலும் சரி தான், பணம் கண்ணை மறைச்சிருச்சு போலுக்கு. அவளுக்கு பண தேவை இருந்ததில்ல, அதான் ஆஃபீஸை விட்டு போகும்போது இந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டா. இவ்வளோ மோசமானவளாக இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவங்க ஆதி மனசில் எப்படியாவது பாரதியை அதாவது தப்பானவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரிக்கெல்லாம் மித்ராவும் சுதாகரும் பாரதி பற்றி ரொம்பவே மோசமாகவே பேசிட்டு வராங்க. அதுக்கு ஆதி எதுவுமே பேசாமல் வரும்போது, என்ன ஆதி இவ்வளோ தூரம் நடந்திருக்குது, நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக வாரீங்க அப்படின்னு மித்ரா கேட்கும்போது, இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் பாரதியை நான் எவ்வளோ உயர்வான ஒரு இடத்துல வச்சுருந்தேன், பாரதி இப்படிலாம் நடந்துப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல அப்படின்னு ஆதி அப்படி சொல்லிகிட்டே வராங்க. இதை பார்த்துட்டு மித்ராவும் சுதாகரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா வீட்டுக்கு எல்லாருமே வந்துடவும் அப்போ மித்ராவும் சுதாகர் தனியாக நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ணா, இவ்வளோ சீக்கிரத்துலேயே அந்த பாரதிக்கு இப்படி ஒரு இது கிடைக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். ஆனால் ஆதியும் பாரதியும் ஆஃபீஸ்லேருந்து பிடிக்கவே முடியல. உண்மையை சொல்லப்போனால் பாரதி ஆதியோட மனைவின்னு தெரியாமல் இருக்கும்போதே அவங்க 2 பேரும் ரொம்பவே நெருக்கமாக பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு எரிச்சலாக இருக்கும். ஆனால் எப்போ ஆதியோட மனைவி தான் பாரதின்னு உண்மை தெரிஞ்சிச்சோ அப்பவுமே அவங்கள பிரிக்கணும்னு முடிவெடுத்தேன். ஆனால் தனியாக நான் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. நீங்கள் மட்டும் இல்லைன்னா சீக்கிரமாகவே பாரதியை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்திருக்க முடியாதுன்னா, அதனால நான் உங்களுக்கு தான் நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு மித்ரா சொல்லவும் உடனே சுதாகர் சொல்கிறாங்க, என்ன மித்ரா, என் தங்கச்சிக்காக நான் எதனாலும் நான் பண்ணுவேன். உனக்கு நான் இது பண்ண மாட்டேன்னா என்ன? எப்படி இருந்தாலும் சரிதான், ஆதியும் நீயும் சந்தோஷமாக வாழணும். உங்கள் 2 பேருக்கு இடையில வேற யார் வந்தாலும் சரிதான், நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஆதியும் உன்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்கள் 2 பேரும் சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே இருந்து நீங்கள் வெளியூருக்கு நீ ஆதி அழைச்சிட்டு போயிருமா அப்படின்னு சொல்லவும், ஆமாண்ணா, பாரதிக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அடுத்தது எங்களுடைய கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லி சுதாகரும் மித்ராவும் ரொம்பவே சந்தோஷத்தோட சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே மீனா வராங்க. என்னது, அண்ணனும் தங்கச்சி ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரிக்கு தெரியுது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ, இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லவும், அவ்வளோதானா, பண்ணிட்டா போச்சுது, ஆனால் என்ன சந்தோஷம்னு சொல்லி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அண்ணி அப்படின்னு சொல்லவும் உடனே சரி என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அண்ணி, இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு விஷயம் நடந்தது, அதை நினச்சி தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கமோ. அப்படியா, சரி உங்களுக்கு நான் ஸ்வீட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் அங்கேருந்து போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ஆதியை தான் காட்டுறாங்க. அப்போ பாரதி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதையும் அவங்க அம்மா பாட்டி பசங்க எல்லாருமே அழுதுகிட்டு இருந்ததையும் இது எல்லாமே அவங்க ஆதி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நினச்சி அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. பாரதி அந்த மாதிரிக்கு தப்பு பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அந்த உண்மை தெரிய வரும்போது ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, பாரதி மேலே எந்த தப்புமே இல்லை, இதை நம்ம மறந்துட்டோமே அவசரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆதி மித்ராவுக்கும் சுதாகருக்கும் தெரியாமல் அவங்க
நேராக வந்து பாரதியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது பாரதியோட அம்மா பாட்டி எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஆதி வராங்க. உடனே ஆதியை பார்த்ததுமே, என்ன ஆதி நீ இப்படி பாரதியை வந்து இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சோகத்தோடு அவங்க வந்து திரும்பவும் சொல்லவும், அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம உடனே பாரதியை பார்க்க போகலாம் அப்படிங்கும்போது, என்ன ஆதி சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம்மா வாங்க நம்ம பாரதியை பார்க்க போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே தமிழும் ஆதித்யாவும் நாங்களும் எங்கள் அம்மாவை பார்க்க வரணும் அப்படிங்கவும், வாங்க பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா பாரதியை பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே பாரதி இவங்களெல்லாம் பார்த்ததுமே அவங்க வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கும்போது உடனே ஆதி சொல்கிறாங்க, பாரதி உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே பாரதி வந்து பார்க்குறாங்க. என்ன ஆதி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் பாரதி, நீங்கள் வந்து என்னுடைய கேபினுக்கு வரும்போது நான் பணத்தை வந்து ஒரு ட்ராயரில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா நீங்கள் போனதுக்கப்புறமா தான் அந்த பணத்தை எடுத்து நான் வேற ஒரு ட்ராயரில் வச்சேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆஃபீஸை விட்டு போயிட்டீங்க. அப்போ அந்த பணம் வந்து அங்கே ஆஃபீஸில் தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த பணத்தை நீங்கள் எப்படி எடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் ஒரு பக்கம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் பாரதி இந்த பணத்தை எடுக்கலங்கிறது ஆதி புரிஞ்சுக்கிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுதாங்க. அப்போ ஆதி வந்து பாரதிகிட்ட கேட்குறாங்க, பாரதி நீங்கள் ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளேயும் வேற ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கவும், உடனே பாரதி வந்து யோசனை பண்ணி பார்க்குறாங்க. உடனே வந்து பாரதி சொல்கிறாங்க, ஆமாம் ஆதி, நான் வரக்கூடிய வழியில் ஒரு அம்மா வந்து கன்சீவாக இருந்தாங்க, வயிறு ரொம்ப வலின்னு சொன்னதுமே அவங்க 2 வரையும் நான் வந்து காரில் ஏற்றிக்கிட்டு அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு நான் விட்டுட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்பவே நல்லவங்களாக இருந்தாங்க அப்படிங்கும்போது, அப்படியா நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க அந்த ஹாஸ்பிட்டலோட பேரை சொல்கிறாங்க. அப்போ ஆதிக்கு வந்து அந்த அம்மா மேலே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருது. சரி பாரதி நாங்கள் போய் இப்போ விசாரிச்சுக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லவும், ஆதி நீ அங்கே போ, நான் வந்து பாரதிகிட்ட பேசிட்டு நாங்கள் இருந்து நான் பசங்களை அழைச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லும் போது, உடனே ஆதி சரின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே போனதுமே அந்த லேடியை பற்றி ஆதி வந்து விசாரிக்கும் போது, இல்லை அப்படிலாம் யாருமே இன்றைக்கி இங்கே வரல அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே ஆதிக்கு அந்த லேடி மேலே டவுட் வந்துருச்சுது. அப்போ ஆக மொத்தத்தில் இவங்க தான் வந்து பாரதியோட காரில் ஏறினதுமே பாரதியோட டியூன் பாக்ஸில் வந்து அந்த பணத்தை தூக்கி வச்சுருக்குறாங்க. அப்படின்னா பாரதியை இப்படி மாட்டி விட்டுன்னு சொல்லிக்கிட்டு திட்டமிட்டு தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அந்த லேடி வந்து கன்சீவாகவே இல்லை, ஆனால் கன்சீவாக இருக்கிற மாதிரிக்கு அவங்க நடிச்சுக்கிட்டு அவங்க பாரதியோட காரில் அவங்க ஏறி இருக்காங்க. பாரதியும் வந்து அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு காரில் ஏற்றி கொண்டு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதி வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த லேடி வந்து எப்படி வந்து இந்த பணத்தை கொண்டுட்டு போனாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் இந்த லேடி வந்து ஒன்று நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருக்கணும், இல்லைன்னா ஆஃபீஸில் இருந்து அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இந்த லேடிகிட்ட கொண்டு யாராவது கொடுத்துருக்கணும். அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி பார்த்தோம்னா நேராக வந்து அவங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அப்போ அந்த லேடியும் அவங்க ஹஸ்பண்டும் சொன்னாங்கல்ல, பாரதி அந்த அடையாளத்தை வச்சு இதை மாதிரிக்கு யாராவது ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து செக் பண்ணுறதுக்காக நேராக ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஆதி வந்து கண்டுபிடிச்சிடுவாங்களா என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.